பொதுவாகவே வந்து ஹிந்து கோயிலுக்கு வந்து மற்ற மதத்தினரை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அந்த ஆகம விதிகளை மீறிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்களே சார். அர்ச்சகர்கள் அவங்களுக்கு ஆகம விதிகள்லாம் தெரியாதா? பாஜக காரனுக்கு மட்டும்தான் தெரியுமா? விஜய் வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவராக மட்டும் பார்ப்பதால் நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆகம விதிகளை மீறிட்டார் அப்படின்னு. அம்பத்தூர் பகுதியில விஜய் அவங்க அம்மாவின் விருப்பப்படி ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு. என்ன யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கைக்கு வாக்கு வந்துடும் சார். ஆனால் இது எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒரு 20% 25% வாக்குகள் கிடைத்தாலும் பெரிய அளவுல அது வந்து உங்களுக்கு சீட்டா மாறுமா? ஐ மீன் தொகுதியில வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மற்ற கட்சிகளை விட அதிக தொகுதிகள் இல்லை என்றாலும் ஆட்சியை தீர்மானிக்கிற அளவுக்கான ஒரு எண்ணிக்கை வந்து விஜய் நிச்சயமா கிடைக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, ஊடக விவாதங்களில் பல பேர் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் அந்த விவாதங்கள் பேசினாலும் அவர்கள் எல்லாம் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அல்லது வாடகைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் தான். கேவலமா ஒரு அவதூறான ஒரு பட்டியல் புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து துறை அப்படின்னு போட்டுட்டு இவங்களே அறிஞர் பொருள் எழுதுறாங்க. எதுக்கு இவருக்கு போக்குவரத்து துறை கொடுத்திருக்காங்க தெரியுமா? இவர் தான் இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவாராம். கோயம்புத்தூர்ல ஏனுங்க அப்படின்னு பேசுற வட்டார வழக்க நீங்க கொண்டாடுவீங்க, ஆனா வட மாவட்டங்கள்ல பேசுற வார்த்தை மட்டும் உங்களுக்கு நக்கலா தெரியுதா? திமுகவுக்கு 35%, அதிமுகவுக்கு 35% கொடுக்குறீங்க. பட் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பூத்தை வச்சு டிவிக்கு களத்தில் இருக்காங்க. ஒரு பூத்துக்கு வந்து 200 வாக்குன்னு வச்சாலுமே மொத்தமாக விஜய் அவர்களால் 40% வாக்கு வாங்க முடியுன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது. அதாவது இது கணிப்பு அல்லது ஆசை அல்லது எதிர்பார்ப்பு, என்ன ரியாலிட்டிங்கிறது நமக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். பட் நம்ம எல்லாரையும் விட நம்ம வந்து விஜயினுடைய சக்தியை வந்து நம்ம கணிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சரியாக கணிக்கிறோன்னு கூட நீங்கள் சொல்லலாம். மற்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, விஜய்க்கு வந்து ஓட்டே வராது, விஜய் வந்து ஒரு நடிகனாக வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார், விஜயே ஜெயிக்க மாட்டார், அப்புறம் தாவேக்காவுக்கு பூத் ஏஜென்ட் கூட இருக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி என்றைக்குமே மதிப்பிடலை. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மாசு இருக்குது, அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும்னு நம்ம நம்பணும். அதனால இப்போ இந்த கணக்குப்படி இவருக்கு இவ்வளோ ஓட்டு வரும், 1.5 கோடி வரும், 2 கோடி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அது மே 5 நம்ம பார்க்குற அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அதையே சொல்ல முடியும் உறுதியா. ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, கூட்டமெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னாங்க. ஸோ அதை வந்து டிவிக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு. ஏன்னா இது வரைக்குமே யாருமே எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது, நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு. முதல் முறையாக எல்லாருமே வந்து தன்னுடைய ஓட்டு யாருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கைக்கு வாக்கு வந்துடும் சார். ஆனால் இது எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஆமாம், அதுதான் எல்லாருக்குமான கேள்வி. நான் இப்போ ஒரு 20% 25% வாக்குகள் கிடைத்தாலும் பெரிய அளவில் அது வந்து உங்களுக்கு சீட்டா மாறுமா? ஐ மீன் தொகுதியில் வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே ஒரு 30% அவர் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக பல இடங்களில் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதனால அது எவ்வளவுன்னு நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியலைனாலும் ஒரு கௌரவமான வெற்றி வந்து அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல மற்ற கட்சிகளை விட அதிக தொகுதிகள் இல்லை என்றாலும் ஆட்சியை தீர்மானிக்கிற அளவுக்கான ஒரு எண்ணிக்கை வந்து விஜய் நிச்சயமா கிடைக்கும். சூப்பர். ஏன்னா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி இருக்க எல்லா விவாதங்களா இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ்நாடு அரசியலா இருக்கட்டும், எல்லாமே விஜய் அவர்களை சுத்தி மட்டுமே நகர்ந்துகிட்டு இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் விஜய் அவர்கள் பெரிய ஃபேக்டரா இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தாவேக்கா தான் இங்க மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு இல்லையா? இல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வாக்குப்பதிவுக்கு பிறகு வெளியான தகவல்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடக்கும்போது பல இடங்கள்ல எக்ஸிட் போல்லாம் பண்ணாங்க. ஆனா அதனுடைய ரிசல்ட்டை வந்து நீங்க அன்னைக்கே வெளியிட முடியாது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு தான் நடக்குது. நாளைக்கு ஈவினிங் தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டே வரும். ஆனா எக்ஸிட் போல் எடுத்தவங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்ட்டு, எவ்வளவு பேர் யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல பல ஊடக நிறுவனங்களும் எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஊடகங்களில் இருப்பவர்களுக்கும் தாவேக்காங்க ஒரு பெரிய ஒரு அமைதி புரட்சியை பண்ணிடுச்சுங்கிற உண்மை தெரியும். அதனால தான் இந்த தேர்தலுக்கு பிறகும் விஜய் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கார். எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஊடக விவாதங்களில் பல பேர் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் அந்த விவாதங்கள் பேசினாலும் அவர்கள் எல்லாம் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அல்லது வாடகைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் தான்.
அதுல ஒருத்தர் சொல்றாரு, அதாவது பார்த்தீங்கன்னா பாஜக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? மற்ற திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் அது வந்து தாவேகாக்கு போற மாதிரி இவிஎம்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு பாஜக அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அதை பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பாஜக வந்து இவிஎம்ல வந்து ப்ரோக்ராமை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா அவன் ஏன் தாவேகாக்கு ஓட்டு போடுற மாதிரி அதை மாற்றி அமைக்கணும்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வர்ற மாதிரியே போட்டுடலாமே. இதன் மூலம் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு கிடைச்சிருச்சுங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மே 4ஆம் தேதி சாயந்தரம் அது எல்லாருக்கும் தெரிய போகுது. அதுக்கு முன்னே இவங்க ஒரு மைண்ட் செட் பண்றாங்க. விஜய்க்கு கிடைச்ச வாக்கு விஜய்க்கு கிடைச்சது இல்ல, பாஜக இவிஎம் மூலமா இவருக்கு கிடைக்க வச்சதுன்னு வந்து ஒரு பொய்யை ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஊடகவியலாளருங்கிற போர்வையில் இருக்கிற திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞர்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஏண்டா உங்களுக்கு வந்து லேப்டாப்லாம் கொடுத்தது திமுக, நீங்க படிச்சு இந்த வேலைக்கு போனதே டிஎம்கே தான், ஆனா நீங்க வந்து நன்றி இல்லாம தாவேகாக்கு போய் ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு அவர் கதறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, தாவேகா ஜெயிக்க போகுதுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஆற்றாமையா இந்த மாதிரி வார்த்தைகள்ல வெளிப்படுது. ஓகே, விஜய் அவர்கள் ஜெயிக்கலைனாலுமே அவங்களுடைய அந்த சீட்டு ஓட் பர்சன்ட் அப்படின்றது கண்டிப்பா 2 கட்சிகள் ஏதோ ஒரு கட்சிக்கு தேவைப்படும் இல்லையா? நிச்சயமாக, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சில்லியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க விடல. இன்னும் சொல்ல போனா இவங்க எந்த அளவுக்கு வந்து கேவலமா போயிட்டாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நாள்ல விஜய் ஆஸ்திரேலியா போறாரு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. நீங்க ஒரு கட்சி தலைவர் அண்ணா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு வெளிநாடு போவாரா? ஒரு அடி முட்டாள் கூட அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். ஆனா இவங்க என்னன்னா, விஜய் வந்து ஜெயிக்க மாட்டாரு, அதனால அந்த தோல்விக்கு பயந்து வெளிநாடு போறாரு அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. என்ன அதுக்கடுத்து விஜய்க்கு வந்து இதெல்லாம் முக்கியமே இல்லை, அவர் வந்து ஒரு சொகுசான ஆளு, அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு அப்படிங்கிறத இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகாவுடைய அமைச்சரவை பட்டியல்னு ஒன்று வெளியிடுறாங்க. ஆமா சார். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ஒரு அவதூறான ஒரு பட்டியல் அது. அந்த பட்டியல் ஏன் தயாரிச்சாங்க அப்படின்னா, புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து துறை அப்படின்னு போட்டுட்டு இவங்களே அறிஞர் பொருள் எழுதுறாங்க. எதுக்கு இவருக்கு போக்குவரத்து துறை கொடுத்துருக்காங்க தெரியுமா? இவர் தான் இட்டுன்னு வருவாராம். புரியுதா இல்லையா? அதாவது புஷி ஆனந்த் பேசுவது பாண்டிச்சேரி பகுதியில் பேசுகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு வட்டார வழக்கு. எல்லா ஏரியாலையும் இருக்கும், எல்லா ஏரியாலும் பேசுவாங்க. அதாவது இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல ஏனுங்க அப்படின்னு பேசுற வட்டார வழக்க நீங்க கொண்டாடுவீங்க. திருநெல்வேலியில வந்து அங்க நிக்காம பாக்கான்னு பேசுனா அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆனா வட மாவட்டங்கள்ல பேசுற வார்த்தை மட்டும் உங்களுக்கு நக்கலா தெரியுதா? அது என்ன பாகுபாடுன்னு எனக்கு புரியல. அதுக்கடுத்து புஷி ஆனந்த நீங்க விமர்சிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் பேசுகிற தமிழை கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்க பேசணுமா? அதுதான் இந்த அமைச்சரவை பட்டியல்ல வெளிப்படுது. அவர் இட்டுன்னு வர்றதுதான் அவர் வேலை, அதுக்கு தான் போக்குவரத்து துறை கொடுத்துருக்கோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஜெயிக்க போறது இல்லை, இவர் ஜெயிக்க போறாரு. அந்த வயிற்றெரிச்சல் தாங்காம இந்த மாதிரியான பதிவுகள் மூலமா அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் பட்டியல் ஒன்று வெளியானது, தமிழகத்துல போட்டியிட போறது, அதுவுமே உத்தேச பட்டியல் தான் வெளியானது. அதையுமே தாவேக தரப்புல இருந்து மறுக்கல. இந்த அமைச்சர் பட்டியல்ன்றது இப்போ உத்தேச பட்டியல்னு வெளியாயிருக்கு, அதையுமே இன்னும் தாவேக தரப்புல இருந்து யாருமே மறுக்கலையே. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கட்சி தொடங்கியதிலிருந்தே தாவேகா மீது பல்வேறு அவதூறு. ஆனா தாவேகாவை சேர்ந்த யாருமே இது குறித்து வந்து பேசவே இல்லை. அதுக்கு பெரிய உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல கருத்து கணிப்புகளில் அந்த தாவேகா வந்து ஒரு மட்டம் தட்டி இவனுக்கு இந்த கட்சிக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை, இவர் வந்து ஒரு தேர்ட் பிளேயர் தாங்கிற மாதிரி தான் ரிசல்ட்டுகளே வந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக டிவி போன்ற ஊடகங்களே விஜய்க்கு வந்து இங்க 3வது இடங்கிற ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அது குறித்து கூட தாவேகா நிர்வாகிகள் யாரும் பேசவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 கருத்து கணிப்புகளை விஜய் தோத்துருவாரு அப்படின்னு வந்தா ஒரு காமன் மேன் என்ன நினைப்பான்? நம்ம தோக்குற கட்சிக்கு ஏன்டா ஓட்டு போடணும்னு நினைப்பான். அது வந்து தாவேகாக்கு எவ்வளவு பெரிய லாஸ் அது. அதை கூட இவங்களால மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகிறதுக்கான இது இல்லை. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க ரொம்ப அமைதியா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் அப்படிப்பட்ட ஒன்னாதான் நான் பாக்குறேன். ஓகே சார்.
இப்போ பெருமளவு விஜய் வாங்கின வாக்குகள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 80% வந்து பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டில் வந்து நகர்ப்புறம், கிராமப்புறம் 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இதில் வந்து நகர்ப்புறத்தில் தான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருப்பாரு. இல்லை வந்து கிராமப்புறத்தில் தான் 1% குறிப்பிட்ட வாக்குகள் வந்து விஜய் அவர்களால் வாங்கியிருப்பாங்க அப்படின்றாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா பெருமளவு சென்னையிலலாம் விஜய் கவர் பண்ணிருவாரு அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து பெருமளவில் ம். கிடைத்த வாக்குகள்ங்கிறது இளைஞர்கள் மற்றும் பெண்கள். ஓகே. அதுல எந்த மாற்றமே இல்ல. சரி. இளைஞர்கள் அப்படிங்கிறது கிராமப்புற இளைஞர்கள், நகர்ப்புற இளைஞர்கள். அதுல வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. இங்க இருக்கிற சிட்டில இருக்கிற ஒரு இளைஞன் வந்து எப்படி விசிலுக்கு ஓட்டு போட்டானோ, அதே மாரி தான் கிராமத்தில இருக்கிற இளைஞனும் ம். விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பான். ஆனா, அந்த பெண்கள்ல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சிட்டில இருக்கிற பெண்களை பொறுத்தவரை விசில் தான். அதுல ம். மாற்றமே கிடையாது. விஜய் குறித்த எந்த விமர்சனமும் அவங்களுக்கு பெருசு இல்ல. ஓகே. உதாரணத்துக்கு திரிஷாவுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்கள கல்யாணத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்ததா இருக்கட்டும், நகர்ப்புற பெண்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஓகே. ஆனா, கிராமப்புற பெண்களுக்கு வந்து இவர் திருமணத்திற்கு திரிஷாவை அழைத்து வந்ததுங்கிறது, ஓகே. பெரிய அளவுல விஜய் மீது ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஸோ அங்க இருக்கிற பெண்கள்ல, அந்த ஒரு சின்ன வயசுல இருக்கிற பெண்கள் எல்லாம் நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகே. ஆனா, ஓரளவுக்கு பக்குவப்பட்ட பெண்கள்லாம் இந்த விஷயத்தினால் விஜய்க்கு வந்து வாக்களித்திருப்பதற்கு வாய்ப்பில்ல. ஓகே. அதாவது பெண்கள் வாக்குகள் நிறைய விஜய்க்கு கிடைச்சிருக்கும். அத ம். கம்பேர் பண்ணும்போது, நகரத்தை விட கிராமத்துல வந்து பெண்களுடைய வாக்குகள் கொஞ்சம் குறைவாக கிடைச்சிருக்கும். ஓகே. அப்படித்தான். சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆமா, இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இப்ப ஏன்னா கிராமத்துல பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வந்து திருமணம் மீறிய உறவு வந்து இன்னும் நார்மலைஸ் ஆகல. அங்க விவாகரத்து பேச்சு பொறுத்தவரைக்கும் வேற. ஆமா, ஆமா. ஓகே. விவாகரத்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான். என்ன எஸ். கல்லானாலும் கணவன்கிற அந்த கான்செப்ட் ம். இன்னமும் வந்து கிராமத்துல கடைபிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நகரத்துல அந்த பார்வையெல்லாம் மாறிடுச்சு. அதனால இந்த திரிஷா, விஜய் விஷயம்ங்கிறது இங்குள்ள பெண்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ம். கிராம பெண்களுக்கு அது ஒரு கலாச்சார அதிர்ச்சி. ஓகே. ஸோ அதன் காரணமாக அங்கு வந்து வாக்குகள் குறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து டிஎம்கே பக்கம் போகுமா? ஏன்னா டிஎம்கேயும் தொடர்ந்து சொல்றாங்க. நெறைய இடங்கள்ல சொல்றாங்க. நாங்க வந்து குடுத்துருக்கோம் மகளிருக்கு குடுத்துருக்கக்கூடிய அந்த ரூபாயா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பயணம், பெண்களுக்கு இலவச வந்து பயணம். இலவச பயணம் அப்படின்றது எல்லாமே வந்து டிஎம்கே குடுத்த நலத்திட்டங்கள் பெண்களுடைய வாக்குகள கவரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு போயிருக்கும் இல்லையா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொன்னு அந்த அரசினுடைய திட்டங்கள் மட்டும் இல்ல. இன்னைக்கு ம். தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது அரசு செய்த திட்டங்கள் மட்டுமே இல்ல. ஓகே. வாக்குகளுக்கு குடுக்கிற பணமும் தான். நான் இப்ப கூட சமீபத்தில என்னுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்க விசாரிக்கும்போது கூட, இந்த கட்சி இவ்வளவு குடுத்தாங்க, அந்த கட்சி அவ்வளவு நானும் குடுத்தாங்க கேள்விப்பட்டேன். அப்படிங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமா ம். அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு யார் அதிக பணம் குடுத்தா? ம். என்ன இந்த கட்சி எவ்வளவு குடுத்தான்? ரூ. 1000 குடுத்தான். அவன் 2000 குடுத்தான். அப்ப 2000 குடுத்தவனுக்கு ஓட்ட போடு. அந்த மாரி வாக்களிப்பவர்களும் இங்க இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் வந்து அத தீர்மானிக்குது. ஒருவேளை வந்து பணம் பெருசா குடுக்கல அப்படிங்கும்போது, நீங்க சொல்ற மாரி அந்த பெண்களுக்கு குடுக்கிற அந்த பணம், என்ன ஓகே. இதே மாரி இந்த இலவச பயணம் இதெல்லாம் கூட ரோல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. வந்து விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் ஆஸ்திரேலியாலாம் போலங்க. இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு புறம் வந்து வலதுசாரிகள் வந்து எப்பவும் போல தான். ஆகம விதிகள வந்து விஜய் மீறிட்டாரு. ஏன்னா வந்து பொதுவாவே வந்து ஹிந்து கோயிலுக்கு வந்து மத்த மதத்தினர வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அந்த ஆகம விதிகள மீறிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்த வச்சுட்டு இருக்காங்களே சார். என் கேள்வி என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்காங்கல்ல ம். அர்ச்சகர்கள், அவங்களுக்கு ஆகம விதிகள்லாம் தெரியாதா? பாஜக காரனுக்கு மட்டும் தான் தெரியுமா? இப்ப விஜய் வந்து கிறிஸ்துவர்ங்கிறது திருச்செந்தூர்ல இருக்கிற குருக்களுக்கெல்லாம் தெரியாதா? வரும்போதே தடுத்திருக்க வேண்டியது தானே. "எப்பா நீ வராதுன்னு. வந்து கிறிஸ்தவர்ப்பா, உள்ள வராதேன்னு" சொல்ல வேண்டியது தானே. ஏன் ம். சொல்லல? அதனால இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. விஜயை ஓகே. பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு கட்சியின் தலைவர். எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராக அவர் இருக்கிறார். இருக்கிறது மட்டும் இல்ல, நான் இருக்கிறேங்கிறதே உங்கள்ட்ட எல்லார்ட்டயும் நான் காட்ட வேண்டிய சூழலும் இருக்கு. அதனால அவர் போயிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையா கூட இருக்கலாம். ஓகே. நான் தேர்தலுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு கோவிலுக்கு வர்றேன் வரேன். அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்து விஜய வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவராக மட்டும் பார்ப்பதால், நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க. ம். ஆகம விதிகள மீறிட்டார் அப்படின்ட்டு. ம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அம்பத்தூர் பகுதியில விஜய் அவங்க அம்மாவின் விருப்பப்படி ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு. சூப்பர். என்ன யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? ம். ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு இந்து கோயில் கட்டி, எல்லாரும் இன்னைக்கு அங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷோபாவும், சந்திரசேகரும் அப்பப்போ போய் அங்க அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க.
அதை சொல்ல வேண்டியதானே. விஜய் என்கிற கிறிஸ்தவர் வந்து ஒரு கோயில் கட்டிட்டாரு, ஆகம விதிகளை மீறிட்டாருன்னு அந்த பாஜக காரங்க சொல்ல வேண்டியதானே. அதனால ஒரு கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்குமான அந்த உறவை பிணைப்பு பத்தி பேசுவதற்கு பாஜகக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அதுக்கு நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி செய்தி பார்த்தேன். என்னன்னா, இப்ப மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க வருகிற பக்தர்களுக்கு அந்த கோயில் நிர்வாகம் சார்பா உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு வந்து ஒரு பெரிய கூடத்துல தயாராகிட்டு இருக்கு. காய்கறி வெட்டுறது, அரிசி களையிறது, இந்த மாதிரி வேலை நடக்குது. அங்க ஒரு இஸ்லாமிய பெண் உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு செய்தியாகவே போடுது. இது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இதில் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து உட்காந்து காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூலிக்காக நறுக்கலை, ஒரு வாலண்டியராக வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான உதாரணம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த பாஜக காரணங்களும் விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதை எப்படி பார்க்கணும்னு, இவனுக்கு உண்மையிலேயே இந்து மதத்தின் மீது பற்று இருந்தா அதை எப்படி பார்க்கணும்னா, அங்கே பாருங்க, ஜோசப் விஜய்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் நம்ம இந்து சாமியை தேடி வந்திருக்காரு. அப்ப நம்ம சாமி வந்து எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிற மாதிரி நீ பேசணும். அதை விட்டுட்டு ஏன்டா வந்தேன்னு எப்படி கேட்க முடியும்? அதனால அவர்களுடைய பார்வை குறைபாடு. இல்ல, விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே போகும்போது 3 கடவுள்களையும் வணங்குறத பார்த்துருக்கோம். கிறிஸ்டியானி, இந்து எல்லாம் 3 பேரையுமே வணங்கிட்டு தான் அவர் லாஸ்ட்டு திருச்சியிலலாம் வந்து பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. எல்லா மதமும் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்றதுல. ஏன்னா வந்து பெரியாருடைய நிறைய பேர் இந்த விமர்சனத்தையும் வச்சாங்க சார். பெரியாருடைய கொள்கை எடுத்துக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ந்து கடவுள் வழிபாடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. பட் அவர் தெளிவாக தான் இருக்கார் இல்லையா? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலே சொல்லிட்டேன். ஆமா, என்ன அந்த இத்தனை பேரை வந்து நான் கொள்கை தலைவராக வச்சிருக்கேன், அதுல பெரியாரை இந்த காரணத்தினால நான் கொள்கை தலைவராக வச்சிருக்கேன்னு சொல்றேன். பெரியாருடைய எல்லா கொள்கையும் அவர் ஏற்கல. புரியுதா இல்லையா? பெரியாரிடமிருந்து இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே விளக்கிட்டாரு. அதனால இது குறித்தெல்லாம் இவர்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தானே முக்கியம். இன்னைக்கு இவர் திருச்செந்தூர் போனது அது மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு வைப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தானே முக்கியம். பாஜக காரனுக்கு ஏற்படுத்தினா என்ன, ஏற்படுத்தலைன்னா என்ன, அது ஒரு விஷயமே இல்லை. ஓகே, சூப்பர் சார். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, யார் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் ஒரு நேர்காணல சந்திச்சு பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.